வணக்கம். ஒரு வியாபாரி, மிகப்பெரிய வியாபாரி அ ஆசைப்பட்டு ஒரு 20, 25 குதிரைகள ரொம்ப அழகான குதிரைகள பக்கத்து நாட்டிலருந்து வாங்கிட்டு தன்னோட நாட்டுக்கு ஒரு காட்டு வழியா ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். போகும்பொழுது அந்த காட்டுல ஒரு பெரிய பள்ளம். அத பார்க்காம இந்த குதிரைகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முண்டி அடிச்சுட்டு, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து இந்த 20, 25 குதிரைகளும் செத்து போயிடுது. ரொம்ப மனசு நொந்து போயி இந்த வியாபாரி மேற்கொண்டு நடந்து போகும்போது எதிர்ல ஒரு சாது வராரு. சாது கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, அந்த சாது சொல்றாரு, "இது வந்து இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த நாட்டு அரசனுடைய ஒரு சொந்தக்காரன் தான் வந்து இந்த இடத்துல பள்ளம் தோண்டியிருந்தான். எனக்கு அது தெரியும். அதனால நம்ம இப்ப நேரா ராஜா கிட்ட போய் முறையிட்டோம்னா, இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் ராஜா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் விலாவாரியா சொன்னதுக்கப்புறம், ராஜா வந்து அவரோட சொந்தக்காரர கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாரி அ குதிரைகளுக்கு வந்து பள்ளம் தோண்டுனியா? அது விழுந்துருச்சு அதுல. இப்ப இது வந்து ஒரு பிராது வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த சொந்தக்காரர் சொல்றாரு, "அரசே இது வந்து என்னுடைய தப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அங்க தோண்டுன பள்ளம் வந்து குதிரைகளுக்காக செய்யப்பட்டது கிடையாது. இது யானைகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம். இந்த இடத்துல குதிரை போய் விழுந்தது அப்படின்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல என்னோட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில பொறுப்பேத்துக்கிற அந்த அந்த பக்குவம் எனக்கு இல்ல. நான் பொறுப்பேத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்துடுறான். நகர்ந்த உடனே ராஜாக்கும் அதுதான் கரெக்ட்டுன்னு படுது. அந்த சந்தர்ப்பத்தில, அந்த சூழ்நிலையில தான் சொந்தக்காரன் சொல்றது தான் கரெக்ட்டுங்கிற மாதிரி படுது. உடனே அவரும் சொல்லிடுறாரு, "ஆமா, யானைகளுக்காக வெட்டப்பட்ட பள்ளத்தில குதிரைகள் வந்து விழுந்ததுன்னா, அது எப்படி அவன் பொறுப்பாவான்? ஸோ அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அதனால குதிரைகள ரொம்ப பொறுப்பா, சிரத்தையா ஓட்டிட்டு வராதது வந்து அந்த வியாபாரியோட தப்பு அப்படிங்கிறதுனால, இது இந்த பொறுப்பு மொத்தமே வியாபாரிய தான் சாரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. மனசு நொந்து போய் இந்த சாதுவும், வியாபாரியும் அ அ திரும்ப கிளம்புறதுக்கு முற்படும் பொழுது, சாது சொல்றாரு, இந்த ஊர்ல யானைகளே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது, உங்க சொந்தக்காரரு யாருக்காக இந்த பள்ளத்த தோண்டுனாருங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் பரவால்ல, அ நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாது கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜாக்கு வந்து ஒரு சின்ன தோணல் வருது அந்த இடத்துல. கரெக்ட்டு தான் இல்ல, யானைகளே இல்லாத ஊர்ல இவன் யாருக்கு பள்ளம் தோண்டுனான்? இதே குழப்பத்தில தான் எல்லாருமே இன்னைக்கு இருக்கோம். எனக்குமே வந்து யார் பக்கம் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது குதிரைகள வாங்குனது வந்து வியாபாரியோட தப்பா? வாங்குன குதிரைகள காட்டு வழியா ஓட்டிட்டு வந்தது அவனோட தப்பா? இல்ல அந்த இடத்துல பள்ளம் பார்க்காம விழுந்து செத்துப்போன அந்த குதிரைகளோட தப்பா? யானைக்காக பள்ளம் நோண்டுனேன். நான் குதிரைகளுக்காக நோண்டல. அப்ப என் பக்கம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த சொந்தக்காரனுடைய தப்பா? இது எதையுமே அலசி தீர விசாரிக்காம, அ அந்த சொந்தக்காரன் சொன்ன உடனே, அதுதான் கரெக்ட்டான பதிலா இருக்கும் அப்படிங்கிற அந்த நெனப்போட ராஜா சொன்ன அந்த அந்த நியாயம் தப்பா? இதுல எந்த விஷயத்துல நீங்க தப்பு, யார் மேல தப்பு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு இது இது இந்த மாதிரியான கேட்டகரி தான் அப்படின்னே சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் வந்து நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். இது எதையும் சார்ந்து போடப்பட்ட பதிவு இல்ல. ஜனங்க அவ்வளோ குழப்பத்தில இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த கதைய மறுபடியும் இன்னொரு தடவ கேட்க முடிஞ்சா கேட்டுட்டு, இந்த கதைக்கு கரெக்ட்டான கிளைமாக்ஸ் எதுவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.